ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு கட்டிங் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஓவியாவோட 90 ml படத்துக்கு தான் வந்திருக்கோம். பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு பின்னாடி ஓவியா ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. 90 ml இதை பற்றி சொல்லணுன்னா நம்ம ஆல்கஹால் அப்படின்னு மட்டும் கணக்கு இல்லை. 90 mlனா இந்த காலத்து பெண்கள் எப்படி என்னென்ன சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படமாக தான் இதை பார்க்குறோம். ஆல்கஹாலா இல்லை வித்தவுட் ஆல்கஹாலா, வாங்க நம்ம ஆடியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோஷியல் மெசேஜ். நைஸ் மூவி ப்ரோ. நைஸ் மூவி ப்ரோ. ஓவியா நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு சார். 90 mlக்கே சம போகுது. எஸ்டிஆர் சமமா சார். கிளைமேக்ஸ் சூப்பர். நான் எஸ்டிஆர் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்து படம் செம்மையாக நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. மொக்க தான் படம். மொக்க படம். பார்க்கலாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா திருப்பி பார்க்கணும் இந்த படத்தெல்லாம். படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக போயிடாதீங்க, கொஞ்சம் ஓவராகவே இருக்கு. ஓவியா வேற லெவல். சிம்பிள் மியூசிக் நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டோரி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாது. மற்றபடி ஓவியா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு காமெடி. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக எஸ்டிஆர் வந்தார், நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் ஓவியா செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்குற கொஞ்சம் நேரம் இருக்குது. மீசியா நல்லா எஸ்டிஆர் போய் நல்லா பாடுங்க. மரண மட்டை படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த அர்த்தம் டைலாக் அர்த்தம் புரியும். நல்லா இருக்கு. டான்ஸ் நல்லா இருக்கு. ட்ரைலரில் எப்படி இருக்கும்? ட்ரைலரில் ஒரு 10% தான் காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக அதே தான். ட்ரைலரில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் படம் ஃபுல்லாக. பரவாயில்ல ஜி, ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கக்கூடாது. வெறும் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. காமெடி நல்லா இருக்கு. அடல்ட்ஸ் காமெடி தான் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. அவர் எப்படி வேணா வருவார். நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோடு வரக்கூடாது, பார்க்க வேண்டிய படம் தான். யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். தயவுசெய்து ஃபேமிலியாக வந்து பார்க்காதீங்க. போதை இருக்குண்ணே. சொசைட்டியில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் தனியாக எல்லா உரிமையும் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. பார்க்கலாம். ஃபேமிலியோடு வரக்கூடாது. சாங்ஸ்லாம் எஸ்டிஆர் மியூசிக் இருக்குது. கிளைமேக்ஸ் வர எஸ்டிஆர் வேறு லெவல். இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு வேறு லெவல். நான் நினச்சி பார்க்கல நான் அந்த ட்விஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக போகுது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை, ரொம்ப சின்ன படம் தான். 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான். படம் பார்க்க வேண்டிய படம் தான். எஸ்டிஆர் மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம். ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஜாலியாக போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடல்ட் ஓரியன்டட் ஃபிலிம். இருட்டில் முரட்டு கொட்டலாம் இருக்குல்ல, அண்டு ஜானல் எடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, சத்தியமாக பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். காமெடியா ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபுல்லாக படமே டபுள் மீனிங்கு, டைரக்ட் மீனிங்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 3A 4A 5A அந்த ரேஞ்சு கொடுக்கலாம் ரேட்டிங். ஆக்சுவலாக சாங்ஸ்லாம் மொக்க தான். சாங்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. எஸ்டிஆர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஒரு சீனுக்கு 2 சீனுக்கு வராரு. அவரும் செக்ஸி அந்த சீன் தான் வராரு. கிறிஸ்டினுக்கு வராரு. ஸ்லோவாலாம் போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான் போச்சு. ஃபுல்லாக அந்த அடல்ட் காமெடிஸ் அதை வச்சு ஓட்டியிருக்காங்க. ஒன் டைம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.